தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். வணக்கம். ஆக்சுவலாக 2 டாபிக். ஒன்று நக்கீரன் கோபால். உங்களுக்கு தெரியும், இப்போ சோஷியல் மீடியாவில் மொத்தமாகவே நக்கி நக்கி பொழைக்கிற நக்கீரன் கோபால் மாதிரி அந்த அந்த ஸ்டோரியோட சில விஷயங்களை நம்ம உடச்சி பேசி ஆகணும். ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா, வேல்முருகன் அவர்களுடைய போராட்டம். நேற்றுக்கு நம்ம பார்த்துருப்போம். என்னென்னா, பிக் பாஸ் அந்த ஒட்டுமொத்த கூடாரத்தையும் முற்றுகையிட்ட ஒரு போராட்டம். ஆக்சுவலாக வந்து தண்டலம் போகிற வழியில் சென்னையில் இருந்துகிட்ருக்கு அந்த ஷெட்டு. அந்த ஷெட்டை ஒட்டு மொத்தமாக முற்றுகையிட்டு மிகப்பெரிய லெவலில் அவங்களுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து போராட்டத்தை மேற்கொண்டிருந்தாங்க. ஸோ இந்த 2 விஷயத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த நக்கீரன் டாப்பிக்கை கொஞ்சம் என்னங்கிறத கொஞ்சம் பார்த்துட்டு போயிடலாம். ஆக்சுவலாக என்னென்னா, நக்கீரன் அவர்களை உண்மையிலே இந்த மீசை வந்து ரொம்ப நாளாக சைலண்டாக உட்காந்துட்டு இருந்துச்சு. இந்த மீசை எதுக்கு ஃபேமஸ்னால், ஒரு பிட்டு படம் ஒன்று சன் டிவியில் ஓடிச்சு. அது என்னென்னா, நம்ம ஒரு சாமியார், புகழ்பெற்ற ஒரு சாமியார் இங்கே இருக்கார், அவர் பேர் என்ன, நித்யானந்தா அவர்களுடைய ஒரு படம். அந்த படம் ப்ளஸ் வந்து, அதாவது இவர் புகழ் பெறுறதே எதுலன்னா, அடுத்த வீட்டில் பக்கத்து வீட்டில் உள்ள பெட்ரூமில் என்ன நடக்குதோ அந்த ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு பேரம் பேசி காசு சம்பாதிக்கலாம் தான் மிகப்பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டு நம்ம மீசை. சீப் பப்ளிசிட்டி மாதிரி அந்த ஒரு ஸ்பெஷலிஸ்டான மீசை தான் நம்ம மீசை. இந்த கீழ்த்தரமான மீசையை ஆதவ அர்ஜுனா அவர்கள் டிவிக்கு கட்சியிலேருந்து பேர் குறிப்பிடாமல் மீசன்னு சொல்லி பெரியாளாக்கி விட்டது தான் இன்றைக்கி வினையாக போயிருக்கு. நீ என்னை சொல்ல நான் அடிப்பண்டான்னு சொல்லிட்டு அந்த மீசை தன்னே ஒரு பெரியாளாக தன்னை சொல்லுவாங்க, தன்னை ஒரு பெரிய புளுத்தியாக நினைத்த தருணம் அப்படின்னு பெரியாளாக நினைத்துட்டு இந்த அளவு பேசிகிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக உண்மையில் இந்த மீசையோட சில லீலைகள் பார்க்கலாம். 96க்கு முன்னாடி ஆக்சுவலாக அந்த டைமில் வந்து ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி நடந்துகிட்ருக்கு. ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கு தான் சுத்தமாக ஆகாது. அப்போ என்ன, அந்த டைமில் என்ன நடக்குதுன்னா, வீரப்பன் அவருடைய மிகப்பெரிய லெவலில் ஒரு அரசாங்கம் ஒன்று நடந்துகிட்ருக்கு. எங்கன்னா காட்டுக்குள்ளே. ஸோ அவரை பிடிக்கணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய லெவலில் டீம், ஒரு பக்கம் போலீஸ், இன்னொரு பக்கம் இராணுவம், இன்னொரு பக்கம் என்னென்னா, அது எல்லாத்துக்கும் முன்னாடி வீரப்பன் என்கிற ஒரு நபர் எப்படி இருப்பாருங்கிறதே யாருக்கும் தெரியாது. ஈவன் அந்த ஊர் மக்களுக்கும் ஆரம்பத்தில் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஃபோட்டோ, பழைய ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை வச்சு இவர் தான் வீரப்பன் அப்படிங்கிற மாதிரி ஒரு யூகத்தில் எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்க. ஸோ அது பழைய ஃபோட்டோ, அது மாதிரி எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்க இவர் தான் வீரப்பன் என்கிறத. நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா, சிவசுப்பிரமணியம் என்கிற ஒரு தன்னார்வான ஒரு ஜேர்னலிஸ்ட், அதாவது ரியல் ஜேர்னலிசம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு பத்திரிக்கையாளர் என்ன பண்ணியிருக்காரு, இவரை எப்படியாவது பார்த்தே ஆகணும், புகைப்படம் எடுத்தே ஆகணும், ஃபுட்டேஜ் எடுத்தே ஆகணுங்கிறதுக்காக ஒரு ஆர்வத்தோடு என்னென்னா காட்டுக்குள்ளே போய் வீரப்பன் அவர்களை கண்டுபிடிச்சி, அந்த டீமை கண்டுபிடிச்சி, அவங்கக்கிட்ட பழகி, அவரோட, அதாவது வீரப்பன் அவரோட பெர்மிஷனுடனே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அது போஸ்ட்லாம் நீங்கள் அவர் கொடுத்துருப்பார், துப்பாக்கி வச்சு நிற்கிற மாதிரி, மீசை முறுக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த போஸ்ட்லாம் வீரப்பன் அவர்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு இவர் ஃபோட்டோ எடுத்துட்டார். கிட்டத்தட்ட அவங்க கூட ஒரே ஆர்டராக கிட்டத்தட்ட ஒரு 9 hours ஒரு வீடியோ வீரப்பன் அவர்கள் பேசுகிறது, அந்த 9 மணி நேரம் வீடியோவையும் ஷூட் பண்ணி எடுத்துடுறாங்க. இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுக்கும்போது ஆக்சுவலாக என்னென்னா, இது எல்லாத்தையுமே அதுக்கு அடுத்தது யார்கிட்ட யார் கையில் போய் சேர்க்கப்படுது, போய் சேருதுன்னா, நம்ம ஆள் வேறு யாரும் கிடையாது, நக்கி பொழைக்கிற திரு நக்கீரன் கோபால் அவர்கள்கிட்ட போய் சேர்ந்துடுது இந்த ஃபுட்டேஜஸ் எல்லாமே. ஸோ அப்போது நேராக அவர்கிட்ட போய் சேரும்போது என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக, ஏன்னா அவருக்கு இல்லாத வாய்ப்பு வந்து இந்த சிவசுப்பிரமணியம் அவர்கள் வந்து அந்த டீமில் போய், அதாவது இந்த உளவுத்துறை மாதிரி போய் செயல்பட்டு எடுத்து இதை காசாக்கணும்னு உள்ள மைண்ட் செட்டில் எல்லாம் அவர் போகலை. ஏன்னா வீரப்பன் அவர்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவார் இவன் உண்மையானவனா இல்லைனா பொய்யானவனா. ஏன்னா வந்து நக்கீரன் கோபால் அவர்கள் என்னன்னா இருத்தலை உள்ள நாகம் மாதிரி இல்லை, அதுதான். ஸோ அதனால் வந்து யாரை உள்ளே சேர்க்கணும் யாரை உள்ளே சேர்க்கக்கூடாதுங்கிறதுக்காக இவரால் முடியலை. பை காட்ஸ் கிரேஸ் இவர் அங்கே உள்ளே சேர்க்கல. இந்த இடத்துல வந்து என்னென்னா, சிவசுப்பிரமணியம் அவர்களுக்கு வந்து இந்த ஃபுட்டேஜ் கிடச்சிருச்சு. இந்த ஃபுட்டேஜ் கிடச்சதுக்கப்புறமா நம்ம ஆள் வந்து யோசிக்கிறார், இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இதை ஒட்டுமொத்தமாக காப்பிரைட் பண்ணி தான் எடுத்தேன் அப்படிங்கிறதுனால ஐ மீன் சிவசுப்பிரமணியம் அவர்கள் எடுத்திருக்காரு. இந்த பக்கம் இவர் கோபால் என்ன பண்ணிட்டாரு, இது கம்ப்ளீட்டாக என்னோட அதாவது ஒரு இன்னொருத்தரோட உழைப்பை நான் தான் எடுத்தேங்கிறதுனால சொந்த கொண்டாடுறதுக்காக ஒரு காப்பிரைட் எல்லாம் வாங்கி வச்சுட்டு ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் இவர் எடுத்துகிட்டு வீடியோ வந்து சன் டிவிக்கு விற்றுட்டார். சன் டிவியில் வந்து வீடியோ வருது, பல கோடி ரூபாவுக்கு அன்னைக்கே இந்த வீடியோஸை விற்று புகைப்படங்களை யூஸ் பண்ணுறதுக்காக பணம். இப்போது இளையராஜா அவர்கள் வந்து அவரோட பாட்டை யூஸ் பண்ணுறதுக்காக பணம் கேட்டு போராடிட்டு இருக்காருல்ல, காப்புரிமை, அதே சேம் எக்ஸாக்டாக இவரோட படங்கள் ஒவ்வொன்றத்தையும் யூஸ் பண்ணுறதுக்காக இஸ் கெட்டிங் பெய்டு. அவர் வந்து வருமானத்தை ஈட்டுட்டு இருக்காரு. யார் மூலமானா, வீரப்பன் மூலமாக. அந்த உழைப்பு யாரோடதுன்னா சிவசுப்பிரமணியம் அவர்களோடது.
அடுத்ததான் 2வது இவரெல்லாம் வீரப்பன்லாம் உள்ளே போகிறாரு. வீரப்பனை வச்சு காசு சம்பாரித்து தன்னோட வயத்தை நிரப்பிட்டு இருக்கிறவர் தான் இந்த நக்கி நக்கி பிழைக்கிற நக்கீரன் கோபால். இந்த மீசை அதாவது என்னென்னா, இப்போ அது ஒரு சம்பாத்தியம் அந்த டைமில். அதாவது அவரோட புகைப்படம், அவரோட வீடியோ எல்லாத்தையும் வச்சு அப்போ ஒரு சம்பாத்தியம் எதில் வந்துச்சுன்னா சன் டிவியில் வந்துச்சு. அதுக்கு அடுத்தது தான் என்னென்னா, இப்போ சமீபத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 இயர்ஸ்க்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். ஹூஸ் முனுசாமின்னு சொல்லிட்டு இவரோட டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் இவரோட C5ல வந்து கரெக்ட் C5ல வந்து ஹூஸ் முனுசாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரப்பன் அவர்களுடைய ஒரு டாக்குமெண்ட்ரி வந்துச்சு. அந்த டாக்குமெண்ட்ரியில் இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பயன்படுத்துறதுக்காக மட்டும் இந்த ஃபுட்டேஜஸ் இந்த 9 hours வீடியோவை 9 மணி நேரம் வீடியோ யூஸ் பண்ணுறதுக்காக மட்டும் நக்கீரன் அவர்கள் கெட்டிங் பெய்ட் எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 7 to 9 crores. அது எக்ஸாக்ட் அமௌண்ட் தெரில. அதாவது என்னன்னா ஆரம்பத்திலேயும் பணம், 2வதும் பணம். அப்போ அவருக்கு வாழ்க்கையில சோறு போட்டதே வீரப்பன் அவர்கள் மற்றும் சிவசுப்பிரமணியம் அவர்கள் தான் நீங்க சொல்லுவீங்க. அதாவது உண்மையிலேயே சிவசுப்பிரமணியம் அவர்களுடைய பிச்சையில தான் இந்த நக்கீரன் கோபாலை வந்து வாழ வச்சதும் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அதாவது ஃபுல்லுமே புகைப்படங்கள் வீடியோ வச்சு தான் வாழ்ந்துட்டு தன்னோட வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காரு இந்த கோபால். ஒரு மீசையும் வச்சு பாவலா காட்டிட்டு அதை உண்மையிலேயே சொல்லுவாங்கல்ல, தோரணையை நிறைய வச்சுட்டா தன்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு அரக்க நினைப்பாங்க அப்படின்னு. அதனால் அது உண்மை இல்லாமல் டம்மியாக இருக்கும். ஏன்னா அவரே இதை பதிவு பண்ணியிருக்காரு. நான் வந்து ஒரு தைரியசாலின் காட்டுக்கு தான் இந்த மீசையை நான் வச்சுட்டு இருந்தேன் அப்படிதான். ஏன்னா வந்து பத்திரிகை ஃபீல்டில் வந்து ரொம்ப ரிஸ்கான ஃபீல்ட், யாராவது மிரட்டுவாங்க, அப்போ இந்த மீசையை பார்த்தாது அட்லீஸ்ட் பயப்படட்டும். இல்லை அதெல்லாம் பல வாட்டி ஜெயலலிதா அவர்களால் பொசுக்கப்பட்ட மீசை அந்த மீசை. ஆனால் இப்போ வந்து அவர் யாருன்னா கருணாநிதி அவர்களுடைய துதிப்பாடி இந்த மீசை. அதுக்கு அடுத்தது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த C5ஓட ஃபுட்டேஜ் விற்றதுக்கு அப்புறமா அடுத்ததான் யாரோட வருது, நம்ம இவர் சாமியார் நித்யானந்தாவோட வீடியோ வருது. அது ஒரு தனி காசு. தன்னோட ஆளையே அங்கே அந்த இடத்துக்கு பேர்னா கைலாசா கிடையாது, இது அவர் பெங்களூர் ஆசிரமத்தில் என்ன பண்ணியிருக்காரு, இவரோட ஆளையே ஒருத்தரை செட் பண்ணி உள்ள அமைச்சு அங்கே நடக்கிற விஷயத்த ஃபுட்டேஜ் எடுத்து சன் டிவிக்கு வித்துட்டாரு. அதுவும் அங்கே தான் வருது. சன் டிவியில் என்னென்ன போடுவாங்க அந்த டைம் வந்து இந்த 18+ பிள்ளைங்க காப்பி ரேட்டு அதெல்லாம் யார் பார்க்குறது. என்னன்னா சன் டிவியில் வீடியோ வருது. என்னடா வீடியோ, அதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி டிஆர்பிக்கு வேண்டி 18+ டைரக்டா போட்டு சன் டிவி எல்லாம் பண்ணுறது. அதாவது இவர் எடுக்கிற பெட்ரூம்ல நடக்கிற விஷயங்களை போடுறது, டெலிகாஸ்ட் பண்ணுறது எல்லாமே சன் டிவியில் வந்து அப்போ வந்து 2000 அந்த காலகட்டம் கரெக்டாக எனக்கு தெரியல. சில ஆண்டுகள் எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு படிக்கும்போது நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து இந்த வீடியோ வருது எதுலன்னா சன் டிவியில். அதுக்கு அடுத்ததாக அதுலேயே ஒரு காசு பார்த்துட்டாரு. அதில் வந்து பணத்தை கொடுத்து யாருக்கு, இந்த ஃபுட்டேஜை சன் டிவி கிட்ட விற்று காசை வாங்கிட்டார். அது ஒரு 2வதா. ஒன்று வந்து வீரப்பன் அவர்கள் போட்ட பிச்சை, 2வது வந்து இவர் நித்யானந்தா அவருடைய பிட்டு படத்தை போட்டு வாங்கின பிச்சை, 3வது பிச்சை என்னன்னா இவர் சிவசுப்பிரமணியம் அவர்கள் போட்ட பிச்சை. 2018-19 வந்து சிவசுப்பிரமணியம் அவர்கள் வந்து நக்கீரன்லேருந்து வெளில வந்துட்டார். வெளில வரும்போது இந்த கோபால் பண்ண வேலை என்ன தெரியுமா? ரொம்ப அசிங்கமான வேலை. என்னன்னா இந்த புகைப்படத்தையோ இந்த வீடியோவையோ சிவசுப்பிரமணியம் அவர்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, எங்கேயுமே ஷேர் பண்ணக்கூடாது, யாருக்கும் இதை விற்கக்கூடாதுன்னு கோர்ட்டில் ஸ்டே வாங்கிட்டார் சிவசுப்பிரமணியம். ஏன்னா இவரை தான் காப்பிரைட்டை வாங்கி வச்சுட்டாரு ஆரம்பத்துல. புத்திசாலி இல்ல, திமுக புத்தி பயங்கரமா இருக்கு, சாமர்த்தியசாலி. அதே மாதிரி இவரும் வந்து நம்ம கருணாநிதி அவர்களுடைய துதிப்பாடி அவர்கிட்ட இருந்து அட்வைஸ் வாங்குறவரெல்லாம் எப்படி இருப்பாங்க, திருட்டு பயலாக தானே இருப்பாங்க. அப்ப இவர் என்ன பண்ணிட்டாரு, கேஸ் போட்டு ஸ்டே வாங்கிட்டார். இந்த சிவசுப்பிரமணியம் அவர்கள் வந்து வெளியே போய் எங்கேயுமே யாருக்குமே இந்த இதை விற்கக்கூடாது, கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக. கொடுத்தா இவருக்கு தான் காசு வரணும், அப்படி போச்சேங்கி ஆட்டோமேட்டிக்காவே வெளில அப்படிதான் வெளில கொடுக்குறாங்கன்னா இவருக்கு தான் காசு. அதை விட இவர் பெரிய என்னது பச்சோந்தியா இருக்கிறாரு. அதாவது வீரப்பன் அவர்கள் உயிரோட இருந்தவரை அவரு இவருன்னு பேசுவாரு, அவர் எப்போ இறந்தாரோ அதுல இருந்து அவன் இவன் பேசுறாரு. இவருக்கு வாழ்க்கையை சோறு போட்ட வீரப்பனே அவன் இவன் பேசுறாருன்னா இவர் எவ்வளவு பெரிய பச்சோந்தியா இருக்க வாய்ப்பு. ஆக்சுவலா இவர் எப்படின்னா, வீரப்பன் அவர்கள் இருக்கும்போது ஒரு வாட்டி வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு இவர்கிட்ட கேட்டிருக்காங்க. சரி, ஒரு உதவிக்காக. அதாவது வீரப்பன் அவர்கள் எப்படின்னா உண்மையிலே வந்து காட்டுக்குள்ளே இருக்கும்போது பல வீடுகளை வந்து இரவு நேரம் தட்டுவாங்களாம். எதுக்காகனா இவரை மாதிரி பிட்டு படம் எடுக்கிறதுக்கெல்லாம் கிடையாது, வீடியோ எடுக்கிறதெல்லாம் கிடையாது, சாப்பாட்டுக்காக. ஏதாச்சும் பழைய சாப்பாடு ஏதாவது இருந்துச்சுன்னா கொடுங்கன்னு. சும்மா ஃப்ரீயாக சாப்பிட்டு போக மாட்டாங்களாம்,
பணத்தை அள்ளி கொடுப்பாங்களாம். ம், ஏன்னா சரி. பணம் அவங்க கிட்ட எக்ஸஸாக இருக்கு. சும்மா ஏதோ 1000 2000லாம் கிடையாது, 10,000 20,000 50,000 பணத்தை அள்ளி கொடுப்பாங்களாம். ஆக்சுவலாக நான் இதை யார்கிட்ட கேட்டேன்னா, அந்த பகுதியிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கார். சத்தியமங்கலம் காடு காடு பகுதியிலேயே, நான் யாருன்னு டிஸ்க்ளோஸ் பண்ணல, இஸ் ஏ ஃபேமஸ் யூடியூபர். அவர்கிட்ட விஷயத்தை கேட்கும்போது தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய சொல்கிறாரு. அதை தாண்டி இன்னும் புத்தகங்கள் டாக்குமெண்ட்ரிஸ் நிறைய இருக்குது. அதை நாங்கள் படிச்சுட்டு இன்னும் வர காலங்களில் இன்னும் விரிவாக பேசுவோம் அதை பற்றி. அதை தாண்டி அந்த அந்த பர்டிகுலர் இடத்துக்கே சில போய் ஃபுட்டேஜஸ் எடுக்க வேண்டியது இருக்குது இன்றைக்கி ஸ்டில் அவர் வாழ்ந்த இடங்கள். அப்போ அந்த இடத்துல போய் இவர் என்ன பண்ணுவாராம், பல வீடுகளை போய் சாப்பாடு கேட்டு பணம் கொடுப்பாராம். யாரு? வீரப்பன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, நாளடைவில் அவர்கிட்ட பணம் இல்லை, பற்றாக்குறையாக இருக்குது. அப்போ அந்த டைமில் வந்து நக்கீரன் கிட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய் கேட்டு ஆள் அனுப்புகிறாங்க. அதாவது என்னென்னா வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. நம்ம வீட்டில் எல்லாம் யாராச்சும் பணம் கேட்டு வந்தாச்சுன்னா சிலவங்க என்ன பண்ணுவாங்க, பணம் இல்லைன்னா வீட்டில் ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. அதே மாதிரி வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது வீரப்பன் அவர்கள் இவர் ஒரு விசுவாசியா இருப்பாருன்னு நினைச்சு இவரே ஏமாத்தி இருக்கிறார். நான் ஒரு விசுவாசின்னு சொல்லி அவரு கூட என்ட்ரி ஆகி வீடியோ எடுத்து அப்படிதானே வீரப்பன் அவர்களுக்கு கூட பழகவே முடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆகிட்டு திடீர்னு அப்பதான் வீரப்பன் என்ன நினைப்பாரு, இவரும் மக்களுக்கு வேண்டியதா செய்யணும், உண்மையாட்டை தாகம் உள்ள இல்ல. அது வந்து அவர் கேட்டது ரிட்டர்னா தரேன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இவனை உள்ள சேர்த்திருக்கோம். உள்ள சேர்த்து இந்த நாய் நன்றி உள்ள நாயா இருக்குங்கிறதுக்காக ஒரு 2 லட்சம் ரூபா கேட்டு அனுப்பியிருக்காரு. இல்லைன்ட்டாங்க. அப்ப இவர் புரிஞ்சுக்கிட்டாரு, அப்ப நம்மளை வச்சு பல கோடியை சம்பாரிச்ச இந்த நாய் நம்மளுக்கு வந்து ஒரு அவசரத்துக்கு உதவியா நான் திருப்பி தரேன்னு சொல்லியும் அந்த 2 லட்சத்தை தரலங்கிறதுல மிகப்பெரிய லெவல்ல கஷ்டத்தோட எழுதியிருந்தார் புத்தகத்துல. அதாவது சொல்லியிருந்த ஒரு விஷயத்த எழுதுறாரு. அவர் தாண்டி கேட்டுறவங்க எழுதுவாங்க இல்ல, எழுதுற ஒரு விஷயம். அப்ப என்னன்னா வீரப்பன் அவர்கள் வந்து மென்ஷன் பண்றாங்க இந்த விஷயத்துல, 2 லட்சம் ரூபா நான் கேட்டு இது பண்ணேன், என்னை வச்சு பல கோடி ரூபாய் இந்த நாய் சம்பாரிச்சது, கடைசி நன்றி உள்ள நாயா சோறு போட்டது பிஸ்கட் போட்டதுக்கு நன்றியோட இருக்குமான்னு பார்த்தா அது இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனா அவர் இல்லாம இருக்கும்போது இன்னைக்கு வந்து அவன் இவன் சொல்லிட்டு பேசி பண்றான். அதான் எல்லாமே இவர் ஏதோ பெரிய மூத்த பத்திரிகையாளர் மாதிரி ஏதோ போதையில அது இல்ல, கண்ணு மூஞ்ச ஏதோ பெரிய பக்குவப்பட்ட பத்திரிகையாளர் மாதிரி இல்ல. ஆக்சுவலா இப்போ சமீபத்துல இந்த ஆதவ அர்ஜுனா பேசினதுக்கு அப்புறமா இவரோட ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. என்ன ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குன்னா, பிகினர்ஸ்ல ஒரு வீடியோ பேசினது, என் மேல ஒரு 100 டிஃபமேஷன் வழக்கு இருக்கு, ஒரு 4 கடத்தல் வழக்கு, 5 கொலை வழக்கு, கொலை முயற்சி வழக்கு. அதெல்லாம் அசால்ட்டா சொல்லி, அதாவது எல்லாரும் கை தட்டுங்க அது வந்து இதெல்லாம் எங்க மேல இவ்வளவு இருக்குன்னு ஒரு கெத்தா சொல்றதுக்காக சொல்ற. இது ஆதவர் சொல்ற, நீ என்ன பெரிய இவனா அப்படின்னு சொல்லும் போது என் மேல ஒரு 4 கொலை வழக்கு, ஒரு 10 கடத்தல் வழக்கு, கொலை முயற்சி வழக்கு, ஒரு 100-150 டிஃபமேஷன் வழக்கு, இந்த மாதிரி இவ்வளவுதான் இருக்கு, எல்லாரும் கை தட்டுறாங்க. இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அது இவன் ஒரு பெரிய பத்திரிகையாளர் மாதிரியும், ஆக்சுவலாக இவன் வந்து ஒரு இந்த பிளாக் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அடுத்த வீட்டில் நடக்கிறத, பெட்ரூமில் நடக்கிறத வீடியோ எடுத்து போட்டு மிரட்டி வாங்குற ஒரு நாய். இந்த நாய் தான் பேசும். எல்லாரும் இந்த பொள்ளாச்சி விஷயத்தில் பயங்கரமாக பேசினாங்க. இப்போ என்னாச்சு, அனாயினிச்சு பிரச்சனை, இந்த நாய் எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல. அதாவது கரெக்டாக திமுகவோட கால் நக்கி தான் இந்த நாய். அப்போ சரி, ஓகே, இது அப்படியே ஒரு சாப்டர் இருக்கட்டுமே. இந்த நக்கீரன் அவர்களை இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணி டீட்டெயிலாக ஒரு வீடியோ பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் என்னென்னா வேல்முருகன் அவர்களை பற்றியும் பேச வேண்டியது இருக்குது, அது ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து இந்த நாயோட சாப்டரை இதோட முடிச்சுக்கலாம். இந்த நாய்க்கு இதுக்கு மேலே பேசி நம்மளும் வளர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்பேற்பட்ட பொசிஷனில் இருக்கிற டிவிகே கட்சிக்காரங்களும் ஏன்டா பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணும். ஏன்னா மக்கள் அனலைஸ் பண்ணாலே புரிஞ்சுக்கலாம். இந்த சாப்டர் க்ளோஸ்ட். ரெண்டாவது இப்போ வேல்முருகன் அவர்களுடைய சாப்டருக்குள்ள இது முக்கியமான நியூஸ். என்ன சாப்டர்னா, மக்களுக்காக களம்ல நின்று போராடின வேல்முருகன். என்ன விஷயத்துலனா, பிக் பாஸ், இந்த தப்பிச்சுக்கு பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு இந்த வரக்கூடிய பிக் பாஸ் ஷோவில் வந்து நடித்தது யாருன்னா, பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னா, திரு விஜய் சேதுபதி அவர்கள். திரு விஜய் சேதுபதி அவர்கள் இதுக்கு முன்னாடி விடுதலைன்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் நடித்தார். ஆமாம். அந்த படத்தில் நடித்தது வந்து ஒரு கேரக்டர், மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர், வாத்தியார் கலியபெருமாள்னு சொல்லிட்டு ஒருத்தரோட கேரக்டர். ஆமாம். அந்த கலியபெருமாள் அவருடைய கேரக்டரில் உள்ள வாரிசுகளே இன்னைக்கு அந்த இடத்துல நின்று களத்தில் நின்று போராடுறாங்க. அந்த கலியபெருமாளோட நேர ரத்த சொந்தமான வாரிசு ஒருத்தவங்க வந்து அந்த களத்தில் ஷோ, அந்த ஷெட்டு நடக்குதுல்ல, பிக் பாஸ் ஷெட்டு, அதுக்கு ஆப்போசிட்ல நின்று போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள அந்த ரோல்ல நின்று நடித்தவர் யாரு? விஜய் சேதுபதி. இந்த பக்கம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறது யாரு? அந்த ரோல் இவர் எடுத்து பண்ணார்ல, அவங்களோட பேத்தி ஒருத்தர், அதாவது தமிழ் தேசியவாதியான கலியபெருமாள் அவருடைய ரோல் நடிச்சவர்.
அப்போ என்ன சித்தா இருந்தால் என்ன கொள்கை, பணம்னா பிணம வாய்ப்பழக்கம்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அங்கே நடந்துட்டு இருக்கு. வெளியே வந்து போராட்டம் பண்ணுறாங்க யாருன்னா வேல்முருகன் அவர்கள், அதை தாண்டி வந்து தோழமை இருக்கிற மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒன்று சேர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க. உண்மையிலே இது வரவேற்கக்கூடிய விஷயமானு கேட்டால் உண்மையிலே வரவேற்கக்கூடிய விஷயம்தான். காரணம் என்னென்னா, வேல்முருகன் அவர்கள் இன்னைக்கு இப்போ சமீப காலகட்டமாக இந்த டிவிக்கு, அதாவது அவர் கொஞ்சம் காட்டா மாதிரி பேசுவார். அதாவது என்னன்னா, தான் பேசினா எதிரில் இருக்கிற நபர் வந்து மனசு புண்படும்னு தெரியாமலும் அது கரெக்டாக வலிக்காமல் ஊசி குத்தணும்னு சொல்லுவாங்கல்ல, அது அவருக்கு தெரியாது. டைரக்டா குத்திடுவார். ஏன்னா அவர் ஸ்ட்ரைட்டாவே தனக்கு சமூகம் சென்னையில ஸ்ட்ரைட்டா இருக்கு, அதெல்லாம் ஸ்ட்ரைட்டா பாதிக்கப்படுதுன்னு டைரக்டா உணர்ந்தவர். அதான் காட்டமா பேசுறாருன்னு நினைக்கிறேன். சமூகம் அது அப்படின்லாம் கிடையாது. ஆக்சுவலா அவர் முன்னாடி உங்களுக்கு அவரோட ஹிஸ்டரி தெரிலன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அவர் எப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து டோல்கேட் வேல்முருகன் சொல்லிட்டு பேர் வாங்கினவர் இந்த திரு வேல்முருகன் அவர்கள். டோல்கேட் வேல்முருகன் எப்படின்னா, உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டில் வந்து, அதாவது நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் வாங்குறீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ் வாங்குறீங்க, ரோட் டேக்ஸ் வாங்குறீங்க, காருக்கு டேக்ஸ் வாங்குறீங்க, அதை ரோட்டில் போகிறதுக்கு டேக்ஸு, அதை தாண்டி வந்து அந்த வண்டியை ஓட்டுறதுக்கு பெட்ரோல் டீசலுக்கு டேக்ஸ், எல்லாத்துக்கும் டேக்ஸ் வாங்குறீங்க. எல்லாத்துக்கும் டேக்ஸை வாங்கிட்டு எதுக்கு இந்த டோல்கேட்டு, இது நவீன வழிப்பறியான்னு சொல்லிட்டு அந்த உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டை வந்து அடிச்சு நொறுக்கினாங்க, இது பண்ணாங்க. அதுக்கு அடுத்ததாக என்னன்னா, லைக் வந்து இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் வந்து நம்ம லாட்ரி இருக்குல்ல, 2003ல் லாட்ரி வந்து எவ்வளோ பெரிய ஒரு உச்சத்தில் தமிழ்நாட்டு மக்களோட ஒவ்வொரு குடும்பத்தையும் சூறையாடிட்டு இருந்தது உங்களுக்கு தெரியும். ஆமாம், அந்த லாட்ரி இருந்த காலத்தில், அதாவது தற்கொலை ரேட் ஆனது ரொம்ப ஹையாக இருந்துன்னு. ஸோ அப்போ வந்து இந்த 2003 காலகட்டத்தில் அசம்பிளியில், சட்டசபையில் ஜெயலலிதா அம்மையார் வந்து அப்போ ஆட்சியில் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ சட்டசபையில் இவர் என்ன பண்ணுறாரு, அழுது புலம்புறாரு. இந்த லாட்ரினால பல குடும்பங்கள் வந்து அழிஞ்சிட்டு வருது, ஸோ நீங்கள் எப்படியாவது ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு அதே ஆண்டில் ஜெயலலிதா அவர்கள் வந்து இவரோட கோரிக்கையை ஏற்று லாட்ரி மொத்தத்தையும் தமிழ்நாட்டிலேருந்து ஒழிச்சு கட்டினாங்க, தடை செய்து. அப்பேற்பட்ட ஒரு பொறுப்பான ஒரு நபர், பேச தெரில, காட்டமான பேச்சு, அந்த ஒரு காட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பேச்சால் டிவிகே கட்சியை எப்படி விமர்சனம் பண்ணணுன்னே தெரியாமல். அப்போது தலைவன் வந்து உங்கள் கட்சியோட கூட்டணி கட்சியோட தலைவர் யார்? உதயநிதி. அவர் போராளியா இல்லை கூத்தாடியா? உங்களுக்கு தெரியும்ல. அப்போ இங்கே கூத்தாடின்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளைய விருது கொடுக்குறதுலையும் ஒரு நடிகை கூட நடித்ததுலையும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக கேரக்டர் அசாசினேட் பண்ணி டைரெக்டாக அவரை வந்து டிஃபைன் பண்ணுறேன்னு பேரில் இந்த அளவுக்கு அடிக்கிறது, நீங்கள் பண்ண இவ்வளோ போராட்டங்களுக்கு இவ்வளோ பெரிய விஷயங்கள். அதாவது என்னென்னா, ஒரு டைமில் வந்து திண்டுக்கல்ல 2018 வந்து என்ன பண்ணாங்க, ஒரு சரக்கு லாரியே கொளுத்துனாங்க. யாருன்னா இந்த டிவிக்கேனா இந்த தமிழக வெற்றி கழகம் கிடையாது, தமிழக வாழ்முறை கட்சி வந்து வேல்முருகன் அவர்கள் தலைமையில் ஒரு லாரியே கொளுத்துறாங்க. அந்த லாரி சாதாரண சரக்கு லாரி கிடையாது, சரக்கு பாட்டிலில் ஏற்றி வந்து சரக்கு லாரி. போராடி பார்த்தா முடியல, மூடல. ஸோ அதனால் நாங்கள் வந்து எரிச்சோம் அப்படின்னு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் துணிஞ்சு நின்று மக்களுக்காக செஞ்சுருக்காங்க. இது மாதிரி எந்த தலைவனாச்சும் பண்ணுவான்னு தெரியாது. அதை தாண்டி வந்து கர்நாடகாவில் தண்ணி நம்மளுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தரல. கர்நாடகாவில் தண்ணி நம்மளுக்கு தரலன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டார், அந்த டைம் பாபா படம் வந்து இங்கே ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் ஆகிற டைமில் ரஜினிகாந்த் அவரோட போஸ்டர் வருது. ரஜினிகாந்த் யாருன்னா கர்நாடக மண்ணை சொந்தமான கொண்டாடுறவர். ரஜினிகாந்தோட படம் இங்கே வர்றதுனால ஸோ இதை வந்து நம்ம எப்படியாவது கர்நாடகா மக்கள் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தண்ணி தரல. ஸோ அப்போது அவரோட படம் நம்ம தமிழ்நாட்டில் ஓடி மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகுது. பணத்தை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து டிக்கெட் வாங்குறது மூலமாக அவர் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இவர் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக வாங்கின பணத்துக்கு ஒரு வாய் கூட தண்ணிக்காக பேசலையேன்னு சொல்லிட்டு அந்த சிடி பெட்டியே தூக்கிட்டு போன பெருமையும் அந்த கதையும் திரு வேல்முருகன் அவர்களுக்கே வந்து சாரும். ரொம்ப வீரமான மனிதர். ஆனால் இப்போ டபுள் மைண்டில் இருக்கிற, டபுள் மைண்ட் கிடையாது அவருக்கே. என்னன்னா, ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கிறனால, ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டனால அவரால் பேசணும்னு ஆசை இருக்குது, பேசணும்னு மக்களுக்காக ஒரு வெறி இருக்குது, ஆனால் பேச முடியல. பேசிட்டு இருக்காரு, அதையும் தாண்டி பேசுறாரு, அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். ஆனால் சில விஷயங்கள் எப்படி மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும்னு தெரியாமல் தன்னோட ஒட்டுமொத்த உழைப்பையும் போட்டு குட்டி சோறா ஆக்கிட்டு இருக்காருன்னு நான் பார்க்குறேன். மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இவரோட உழைப்பு தெரியாது. ஏன்னா மீடியா பெரிய லெவலில் பூம் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து இந்த டோல்கேட் விஷயம், அதை தாண்டி வந்து சிடி விஷயம், அதை தாண்டி வந்து லைக் லாட்ரி விஷயம், மிக முக்கியமான விஷயங்களை வந்து பங்காற்றினவர் வந்து இந்த வேல்முருகன் அவர்கள். ஸோ இப்படி இருக்கும்போது வந்து அது ஒட்டுமொத்தமாக உடஞ்சி எங்கே போய் விழுதுன்னா இந்த டிவிகே கட்சியை அடித்ததில் போய் விழுந்துட்டுருக்கு. அதை தாண்டி இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்திருக்காரு பிக் பாஸ். யாருமே எடுக்காத ஒரு முயற்சி. ஆனால் டிசிஷன் எடுக்கக்கூடியவங்க கூட இருந்துட்டு எப்படி இந்த முடிவை அவங்க எடுப்பாங்கன்னு இவர் எதிர்பார்க்குறாருன்னு எனக்கு தெரில. காரணம் என்னென்னா, இன்னொரு போராட்டம் அவரோடது எப்போன்னா
1996 2009 8-9 காலகட்டத்தில் சரி. ஈழத்தில் வந்து மிகப்பெரிய லெவலில் போராட்டம் போயிட்டு இருக்கு. ஆமா. அந்த போராட்டம் போயிட்டு இருந்த டைமில் மானாட மயிலாட ஷோ இங்கே நடந்துட்டு இருந்ததில்ல, கலைஞர் டிவியில் கருணாநிதி அவர்கள் அந்த ஷோவை போட்டு மக்கள்கிட்ட ஈழ செய்திகள் வந்து சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அங்கே மிகப்பெரிய லெவலில் ஷோவை போட்டு தள்ளிட்டு இருந்தார். டிஸ்ட்ராக்ஷன் பண்ணிட்டு இருந்தார். ஓகே. அந்த டிஸ்ட்ராக்ஷனை உடைக்கிறதுக்காக 2 பர்சன்ஸ் போராடினாங்க. ஒன்று புகழ்பெற்ற சீமான் அவர்கள், அன்னையிலேருந்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் பண்ணிருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா இந்த வேல்முருகன் அவர்கள் 2001லேருந்து 2006 காலகட்டத்தில் 2001லேருந்து 6 காலகட்டத்தில் இவர் வந்து எம்எல்ஏவாக இருக்கார். ஆனால் அதுக்கு அடுத்ததாக சீமான் அவர்கள் அப்போ எம்எல்ஏலாம் கிடையாது. அப்போ 2009 வந்து மக்களுக்காக மேடை மேடையாக ஏறி அந்த செய்திகளை கொண்டு போய் சேர்த்து கன்வே பண்ண பெருமையும் இவருக்கு தான் வந்து சேரும். ஆனால் இது எல்லாமே சுக்குநூறாக இவங்களை அடிக்கிறதுல உடஞ்சிருச்சு. ஆனால் இன்றைக்கி பிக் பாஸை கையில் எடுத்திருக்காங்க. ஆனால் பிக் பாஸை கையில் எடுத்தது இந்த பக்கம் திருமாவளவன் அவர்கள் வந்து கூட்டணி கட்சியில் இருந்துட்டு திமுக கூட இருந்துட்டு மது ஒழிப்பு மாநாடு ஒன்று நடத்துறாங்க. யாரை எதிர்த்து யாரை நீங்க பண்றீங்க மாதிரி இங்க அவங்க தான் டிசிஷன் மேக்கிங்ல இருக்காங்க. அவங்கள எதிர்த்து நீங்க இங்க ஒரு பிக் பாஸ் போராட்டம் நடத்துறது எந்த அளவு சாத்தியம்னு எனக்கு தெரியல. ஆனா இது இன்னும் வீரியமா போய் மக்கள் போராட்டமா வெடிக்கும் போது நடக்கிறது வாய்ப்பு இருக்கலாம். உங்களோட கருத்து என்னன்னா, ஒருவேளை திருமாவளவன் அவர்களும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவருமான வேல்முருகன் அவர்களும் தமிழ் தேசியத்துல ஏதாவது ஒன்றிணைய ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? இல்ல, ஏற்கனவே இவர் வந்து வேல்முருகன் அவர்கள் வந்து ஒரு தமிழ் தேசியவாதி. ஆமா ஆமா. இவர் ஒரு தமிழ் தேசியவாதியா இருக்கும்போது திருமாவளவன் அவர்கள் தமிழ் தேசியவாதி எல்லாம் கிடையாது. இதுக்கு நேர் எதிரானவர். அவர் மக்களோட பிரச்சனைகளுக்கே எதிரானவர். இருந்தாலும் நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் எங்க அண்ணன் சொல்லிட்டு இருக்காருல, அந்த ஸ்பிரிட் வேண்டி நான் கேட்கறேன். இல்ல, அது வந்து பாசத்தின் வெளிப்பாடா அவர் எல்லாத்தையும் இப்ப கூட சமீபத்தில் செந்தில் பாலாஜி அவர்களும் என்னோட அண்ணன் தம்பி அப்படின்னு சொன்னாரு சீமான் அவர்கள். ஸோ அது பாசத்தின் வெளிப்பாடுல சொல்லுவாங்க. ஆனா எண்ட் ஆஃப் த டே என்னன்னா, கொள்கை என்ன, கொள்கைவாதிகள் ஒவ்வொரு கொள்கை கோட்பாடுன்னு பார்க்கும்போது எல்லாரும் ஒவ்வொரு இதுல காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு கூட்டணியில இருக்கும்போது அந்த கொள்கையெல்லாம் எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்ப கூட்டணியில இருந்துட்டே இவங்க இந்த மதுவை எதிர்த்து பேசுறதும் சரி, இந்த பிக் பாஸை எதிர்த்து பேசுறதும் சரி, இவங்களுக்கு ஆசை இருக்குது. பட் இவங்க அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ல அவங்க பேச முடியாம இருக்காங்க. இல்ல, அதனால வேல்முருகன் அவர்கள்லாம் இறங்கி செய்யக்கூடிய நபர். ஆமா, அது செய்யணும் அப்படிங்கறது மாதிரி இறங்கி செய்யக்கூடிய நபர். ஏன்னா அவரோட ஹிஸ்டரி வந்து அந்த மாதிரி தான். ஆமா ஆமா, ரொம்ப வீரியமான நபர். ஸோ அப்படி இருக்கிறனால இந்த கூட்டணி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால தான், அந்த கட்டுப்பாட்டுனால தான் இன்னைக்கு வந்து அவரால் எதுவும் பண்ண முடியல. ஆனால் அதே மீறி பண்ணுறாருங்கிறது வரவேற்கக்கூடிய விஷயம். இந்த சமுதாயத்துக்கு ஏதாச்சும் பண்ணணுங்கிறத விரும்புகிறாரு. அதுவும் இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவலில் கொண்டு போய் மக்களோட போராட்டமாக வெடிச்சு இன்னொரு லெவலில் அந்த செட்டை பேர்த்து எறிவதற்கான அந்த அப்படி ஒரு ஷோவே நடக்கக்கூடாது. ஏன்னா அப்போ இருக்கிற மாநாட மயிலாட மாதிரி இன்னைக்கு இருக்கிற டிஸ்ட்ராக்ஷனான ஷோனா இந்த பிக் பாஸ் தான். ஸோ அது மாதிரி 2 விஷயம், நக்கி பொழைக்கிற நக்கீரனோட விஷயமா இருந்தாலும் சரி, இந்த வேல்முருகன் அவருடைய இந்த பிக் பாஸ் போராட்டமாக இருந்தாலும் சரி, 2 விஷயத்தையும் மக்கள் 2 கண்ணோட்டமாக பார்க்கணும். இந்த நக்கி பொழைக்கிற நக்கீரனையும், அதாவது என்னன்னா, நான் ஏன் வந்து அதை அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக சொல்கிறேன்னா, சில நபர்களுக்கெல்லாம் நம்ம மரியாதை கொடுக்குறது வேஸ்ட்டு. காரணம் என்னென்னா, அடுத்த பெட்ரூமில் போய் அதை புகுந்து அதை வீடியோ எடுத்து அதை காசாக்கி தன்னோட வயத்தை நிரப்பணும்னு நினைக்கிற புக்தியெல்லாம் அது இந்த கீழ்த்தரமான புக்தி. ஸோ அந்த மாதிரிப்பட்ட நபர்களை அவாய்ட் பண்ணணும். வேல்முருகன் அவருடைய இந்த முயற்சி, இந்த பிக் பாஸ் போராட்டம் வெற்றி அடையணும்னு வாழ்த்துக்கிறோம். மக்கள் எல்லாரும் சார்பாகவும் விரும்புகிறோம். இது நல்ல ஒரு முடிவில் போய் முடியும். மக்களுக்காக, ஒரு சமுதாயத்துக்காக நல்ல முயற்சி எடுத்த திரு வேல்முருகன் அவர்களுக்கும் நன்றி. நக்கி பழைக்கிற நக்கீரன் அவர்களை அவாய்ட் பண்ணணும்னு விரும்புகிறோம். அப்படி பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அப்படி பண்ணக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்னோட நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.